மக்கள் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜா. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறான 2 செய்திகள் வித்தியாசமா இருந்தது. அத உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவ நாங்க பதிவு பண்றோம். 1, நீங்க ப்ளூடூத்ல பாட்டு கேட்குறீங்களா? நீங்க பாட்டோ இல்ல எதையோ ஒண்ணத்த கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய தரவுகள யாரோ ஒருத்தர் உங்க காதுக்கு பதிலா வேற யாரோ ஒருத்தரும் கூடவே சேர்ந்து கேட்டா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி 1. 2வதா, ஒரு கைப்பை ரூ. 35,00,000 விற்கப்படுது. இது இணையத்துல ஒரு பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 விஷயங்கள பத்தி உங்களுக்கு கொஞ்சம் விலாவாரியா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முதலாவதா CERT அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CERT ஒரு மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு கீழ வர ஒரு அமைப்பு. இந்த CERT அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால சைபர் தாக்குதல், அதாவது குறிப்பிட்ட ஏதோ ஒரு பொருள் மேலயோ, இல்ல ஏதோ ஒரு டிஜிட்டல் சாதனத்து மேல ஒரு தாக்குதல் நடத்தப் போறாங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு ரகசியமா தெரிய வரும் பட்சத்துல, அவங்க பொதுமக்களுக்கு ஒரு அலர்ட் குடுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்றது தான் இந்த CERT அமைப்புடைய முக்கியமான வேலை. இதுல தற்போதைய புதுசா ஒரு அறிவிப்ப அந்த அமைப்பு குடுத்திருக்காங்க. அப்படி என்ன அந்த அறிவிப்பு குடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். CERTIN அப்படிங்கிற இந்த அமைப்பு கடந்த 2ஆம் தேதி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்ப சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்ல எல்லா சாதனங்களும் இல்ல. ப்ளூடூத் பயன்படுத்துற ஹெட்ஃபோன்ஸ் அதுல சில குறைபாடுகள் இருக்கு. அதுல சில பிரபலமான பிராண்டுகளும் இருக்கு. அந்த பிராண்டுகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே இந்த குறைபாடுகளோட இருக்கிற பிராண்ட வித்திருந்தால், அதற்கு உரிய நடவடிக்கை எடுங்க. அப்படிங்கிறது தான் இந்த CERT அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்கிற முக்கியமான அறிவிப்பு. அப்படி என்ன இருக்கு? இந்த CERT சொல்ற அளவுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க ஒரு டிவைஸ்ல உதாரணத்துக்கு உங்க ஃபோன்ல உங்க ப்ளூடூத் ஹெட்ஃபோன கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்ல நீங்க பாட்டு கேட்கிற அதே நேரத்துல உலகத்துல வேற யாரோ ஒரு நபர் நீங்க என்ன கேட்குறீங்களோ, அத அவங்களும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறது அண்மையில நடந்த ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கைய சுட்டிக்காட்டி CERT அப்படிங்கிற இந்த அமைப்பு சில முன்னணி பிராண்டுகள், உதாரணத்துக்கு JBL, Sony, Bose இந்த மாதிரியான சில பிராண்டுகளுக்கு CERT அமைப்பு ஒரு சுற்றறிக்கையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குறிப்பா சில மாடல்கள்ல உள்ள ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அத தயவு செய்து சரி பண்ணிக்கங்க. சரி பண்ணி உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட்ட செஞ்சு குடுங்க. அப்படிங்கிறது தான் இந்த CERT வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். அதுல குறிப்பிட்டு சொல்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி Sony, JBL அப்புறம் Bose இந்த மாதிரி மொத்தம் 10 நிறுவனங்கள், உலகத்தின் முன்னணி பிராண்டுகள். இதெல்லாம் ரொம்ப பாட்டு கேட்டா இதுல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 பிராண்டுகள் இருக்காங்க. அந்த 10 பிராண்டுகளிலுமே சில சின்ன சின்ன இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. அதாவது நீங்க என்ன கேட்குறீங்களோ, அத ஒட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த குறிப்பிட்ட பிராண்டுகள் உங்களோட தயாரிப்புகள பாதுகாப்பா வாடிக்கையாளர்களுக்கு குடுங்க. ஏற்கனவே குடுத்திருந்தீங்கன்னா, அதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள உடனடியா குடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த CERT சொல்லியிருக்கிற உத்தரவு. அது என்ன பிராண்டு, என்ன உட்பிரிவு, உதாரணத்துக்கு Sonyனா அதுக்கு கீழ என்னென்ன மாதிரியான உட்பிரிவு ஹெட்ஃபோன்ஸ்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பட்டியல இங்க நாங்க ஸ்க்ரீன்ல காட்டுறோம். அத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாடல்கள்ல பிழைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த CERT ஒரு பட்டியலே வெளியிட்டிருக்காங்க. அதுல மிக குறிப்பா சொல்லியிருக்கிறது 10 பிராண்டுகள்ல 29 சப் கேட்டகரி. இந்த 29 கேட்டகரிகள் ஏற்கனவே விற்பனை ஆகியிருக்கலாம். இல்ல இன்னும் விற்பனை ஆகாமல் அப்படியே கிடங்குகள்ல வச்சிருக்கலாம். இருந்தாலும் இதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி CERT தங்களுடைய அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. இது முதல் செய்தி. 2வதாக உலகத்திலேயே ஒரு கைப்பை உலக அளவுல ட்ரெண்ட் ஆகுது. அந்த கைப்பையில அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறது தான் 2வதா நம்ம பேசப் போற ஒரு தலைப்பு. சென்னையில இருக்க பாரிஸ் இல்லங்க, பிரான்ஸுடைய தலைநகரம் பாரிஸ்ல இந்த மாதிரியான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்கள் அதிகம் கிடைக்கும். அந்த வகையில தான் இந்த லூயி வுய்டன் அப்படிங்கிற பிராண்டும் பாரிஸ்ல தலைமையிடமா கொண்டு
இன்னைக்கு நேத்தா இல்ல, 1854 இருந்தே இந்த பிராண்ட் அங்க இருக்கு. பாரிஸோடைய ஒரு முக்கியமான அடையாளங்கள்ல இந்த கம்பெனியும் ஒன்று அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல. இந்த கம்பெனி அண்மையில ஒரு பேக்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேக் தான் இணையத்துல ஒரு பெரிய சர்ச்சையையும், ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கைப்பை ரூ. 35,00,000 இந்திய மதிப்புல ரூ. 35,00,000. அப்படி என்ன இருக்கு அந்த கைப்பையில ரூ. 35,00,000க்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதனோட வடிவமைப்பு தான் தற்போது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. இப்போ ஒரு ஆட்டோ இருக்கு. அந்த ஆட்டோவ சின்னதா ஒரு கைப்பை வடிவத்துல செஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் லிட்ரலா அவங்க செஞ்சிருக்காங்க. அதுவும் இந்திய ஆட்டோக்கள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் அந்த கற்பனை. எத்தனையோ பேக்குகள், இந்த குழந்தைகள அட்ராக்ட் பண்ற மாதிரியான பேக்குகள், இந்த மாதிரிலாம் நெறைய இருந்தாலும், இந்திய ஆட்டோக்கள் எப்படி இருக்கும்? அது ஒரு வித்தியாசமான கலர்கள்ல, தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி அழகா மஞ்சள், கருப்பு இந்த மாதிரியான நிறங்கள்ல பெயிண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. வடமாநிலங்கள்ல போனீங்கன்னா, அந்த இந்திய ஆட்டோக்களுக்கு ஒரு ஒரு விதவிதமான பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. விதவிதமான அலங்காரங்கள் செய்திருப்பாங்க. அது மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோவ பார்த்து தான் இந்தியாவுல உள்ள ஆட்டோக்கள் இவ்ளோ கலைநயத்தோட இருக்கு. அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த லூயி விட்டன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஒரு ஆட்டோ வடிவத்துல இருக்கிற ஒரு கைப்பைய தயாரிச்சிருக்காங்க. அந்த கைப்பை இந்திய ரூபாயில ரூ. 35,00,000 அப்படின்னு அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ரூ. 35,00,000 குடுத்து யார் வாங்குவாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு வாங்குறதுக்கும் ஆள் இருக்கு அப்படிங்கிறதும் மாற்று கருத்து இல்ல. இந்த ரூ. 35,00,000க்கு இன்னைக்கு அந்த ஃபோட்டோ வெளியானதிலிருந்து ஒரு ஆட்டோ வடிவத்துல இருக்கிற இந்த குட்டி கைப்பைக்கு 35,00,000 குடுக்கறதுக்கு பதிலாக, இந்தியால யூஸ்டு பயன்படுத்தின ஆட்டோக்களே ரூ. 1,00,000க்கே கிடைக்குது அப்படிங்கிற இந்த தகவலும், இந்த ஒரு கைப்பை வாங்குறதுக்கு பதிலா 30 ஆட்டோக்கள் வாங்கியிருந்தா அவங்களுக்கான ஏதாவது ஒரு பயன் கிடைச்சிருக்கும். இதை யார் வாங்குவாங்க? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேதியில இன்டர்நெட்ல இத பத்தி தான் நெறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லூயி விட்டனோட இந்த ஆட்டோ கைப்பை உலக அளவுல பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிற வழக்கத்துக்கு மாறான செய்திகள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட அப்டேட். தொடர்ந்து இந்த மாதிரியான வித்தியாசமான தரவுகளுக்கு காத்திருங்கள். இது மக்கள் பேச்சு. நான் ராஜா. நன்றி, வணக்கம்.